ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான த நியூ கேட் சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியோ சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த நியூ கேட் சீசன் 1 எபிசோட் 7. இந்த வேகனுக்கும் சர்ச்சுக்கும் கனெக்ஷன் இருக்குங்கிறதுனால தான் அந்த பேண்டிட்ஸ் அட்டாக் பண்ணியிருக்காங்க. பட் இந்த வேகனுக்குள்ள இருக்கு என்ன திருடணும் அப்படிங்கிறது தெரியாம அவங்க அட்டாக் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரீவியஸ் ப்ரீஸ்ட் தான் அதுக்கு காரணமா இருக்குமா? நெக்ஸ்ட் ஹெட் வரக்கூடாது நம்ம தடுக்க ட்ரை பண்றான். இந்த ஜாபை பத்தி தெரியாம நான் இதை அக்செப்ட் பண்ணது நல்லதா போச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஜாபை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கிற லெட்டர் அவர் கொடுக்குறாரு. இப்ப நான் அவங்களே திரும்ப ஹையர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. கில்ல ரிப்போர்ட் பண்ணிட்டு நாங்க ரெண்டு பேரும் கில்மான் கிளம்புறோம் அப்படின்னு அந்த வாரியர் சொல்லுவோம். நாங்க ஃபார்னிட் போறோம் நம்ம ஹீரோ சொல்றான். நெக்ஸ்ட் டைம் முடிஞ்சா மீட் பண்ணலாம்னு அவங்க கிளம்புறாங்க. ஃபார்னிட் இங்க இருந்து ரொம்ப தூரம். ஸோ நம்மளே நமக்கு ஒரு சொந்த வேகன் வாங்கலாமா நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். ஸோ இப்போ அந்த வேகன் ஷாப்புக்கு போறாங்க. பார்க்கறதுக்கு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. இதை மாடிஃபை பண்ணலாம் நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஷின் மற்றவங்க அதை பார்த்தா நம்மளையே டவுட் படக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். வண்டி ஷேக்கிங் இல்லாம டயர் கொஞ்சம் ஸ்மூத்தா போற மாதிரி மட்டும் தான் நம்ம பண்ண போறேன்னு சொல்லுவோம். ஹார்ஸே இல்லாம வண்டி ஓடுற மாதிரி இல்ல பறக்கிற மாதிரி பண்ணுவியோன்னு நினைச்சேன்னு சொல்லுவோம். கண்டிப்பா அதை நான் பண்ண மாட்டேன் நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப அதை உன்னால பண்ண முடியுமான்னு டியரா கேட்கிறா. நல்ல ரெண்டு பேர் தூங்குற மாதிரி பெருசா இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம ஹீரோ பாக்குறான். எஸ்கியூஸ் மீ, நாங்க இந்த வண்டியை வாங்கிக்கிறோம் நம்ம ஹீரோ சொல்றான். ஆல்ரெடி உங்ககிட்ட ஹார்ஸ் இருக்கான்னு கேட்கவும் இல்லையே நம்ம ஹீரோ சொல்றான். இழுக்கிறதுக்கு ஹார்ஸ் தேவைன்னா சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு கடை இருக்கு. இவன் மாஸ்டர்ஸ் கூட வச்சு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரர் சொல்றாரு. சரி நான் யோசிக்கிறாங்க நம்ம ஹீரோ சொல்லிட்டு கடைக்கு வெளியே வரும்போது நீ நம்ம ஹீரோ கிட்ட டெலிபதி மூலியமா கான்டாக்ட் பண்றேன். இருக்கிற வேலை முடிஞ்சது, நான் உங்களை நோக்கி தான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லுவோம். வேகன் வாங்கியிருக்கேன், ஒரு மான்ஸ்டர் தேவை நம்ம ஹீரோ சொல்லுவோம். அதை இழுக்கிறதுக்கு நான் ஒரு மான்ஸ்டர் பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு நீ சொல்ற. அப்புறம் மூன் ஜங்ஷன் காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கிங் விசாரிச்சாரு அப்படின்னு சொல்றாரு. இதுவும் நல்லதுக்கு தான். அவங்க என்ன ஓவரா புகழ்ந்து தள்ளிட்டு இருப்பாங்க. நிறைய கண்ட்ரிஸ் நான் அவங்க பக்கம் வர வைக்க ட்ரை பண்றதுக்கு இந்த மூன் ஜங்ஷனை தான் கைப்பற்றுன்னு நினைச்சிருக்காங்க. சில பேர் நான் அவங்களுக்கு சொந்தமாகணுங்கிறதுக்காக மூன் ஜங்ஷன் என்னோடதுன்னு ஓனர்ஷிப்பை கிளைம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றா. இப்போ புரியுது நீ ஏன் இவ்வளவு பாப்புலரா இருக்கான்னு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறாங்க. ஜெலஸா ஃபீல் பண்றீங்களோன்னு நீ கேட்குவோம். ஆமா நம்ம ஹீரோ சொல்றோம். எனக்கு சந்தோஷம் நீ சொல்றா. ஆல்கமிக்கு யூஸ் பண்ற பொருட்கள் எல்லாம் பார்த்துட்டு யாரா ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கா. நைட்டு தங்க உங்களுக்கு இடம் தேவையா? எனக்கு ஒரு இடம் தெரியும்னு கடைக்காரங்க சொல்றாங்க. அந்த இடம் ரொம்பவே லக்ஸரியஸா தெரியுது. சிங்கிள் ரூமா டபுள் ரூமான்னு கேட்கவும் டபுள் ரூம் தான் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. நிறைய காசு நம்ம இதுக்கே செலவு பண்ணிருக்கோம். பட் இருக்கட்டும், இன்னைக்கே ஒரு நாள் தான் வரோம். அந்த லெவலுக்கு இந்த இடம் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க தூங்க போறாங்க. நான் இந்த இடத்துல பேசலாம்னு யூஸா கேட்கவும் தாராளமா பேசலாம் நம்ம ஹீரோ சொல்றான். நான் என்னோட வெப்பன்ஸ் எல்லாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ற நம்ம ஹீரோ வந்து அவன் வேலையை பாக்குறான். மாஸ்டர் கான்டாக்ட் பண்ணாங்களான்னு டியரா வந்து கேட்கறா. ஆமா நாளைக்குவா வந்துருவா நம்ம ஹீரோ சொல்றான். சரி நம்ம டின்னர் சாப்பிடுவோம் நம்ம ஹீரோ கேட்கறான். சரி நான் குளிச்சுட்டு ஸ்ட்ரைட்டா பெட்டுக்கு போறேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம். நாங்களும் குளிச்சுட்டு பெட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்றாங்க. நம்ம ஏன் ஒன்னா குளிக்க கூடாது அப்படின்னு சொல்லி டியராவை யோசிக்கா வந்து நம்ம ஹீரோ ரூம்ல இருக்கிற பாத்ரூம்க்கு கூட்டிட்டு போறா. நான் ஏன் வெப்பன் மெயின்டெனன்ஸ் கண்டினியூ பண்ற நம்ம ஹீரோ பார்த்தா அது சூப்பரா இருக்கு. ஹே எங்க கை வைக்காதன்னு ஒரே சவுண்டா கேக்குது. சவுண்ட் கேட்டு நம்ம ஹீரோ கொஞ்சம் வெக்கப்பட்டு தள்ளி போய் நிக்கிறான். நம்ம ஹீரோவோட வேகனை இழுக்கிறதுக்கு ஒரு மான்ஸ்டர் கொண்டு வரேன்னு நீ சொல்லியிருப்பா. இந்த மான்ஸ்டர் கரெக்டா இருக்கும்னு நீ பாக்குறா. யோசுகா குட்டியா மாதிரி நம்ம ஹீரோவோட மூஞ்சி மேல படுத்திருக்கா. நம்ம ஹீரோ வந்து அவன் வாங்கின அந்த வேகன்ல மாடிஃபிகேஷன் பண்றான் அப்படின்னு சொல்லி கிளம்புறான். நானும் கூட வரேன் அப்படின்னு டியரா சொல்றான். ரிங் ஆட் பண்ணி இதோட ஷேக்கிங் கம்மி பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு ஜஸ்ட் ஒரு செகண்ட்ல அதை முடிச்சிருந்தான். டயர் ஸ்மூத்தா பார்க்க பேரிங்க மாத்திரன்னு சொல்லுவோம். ஷேன் என்னப்பா மாடிஃபிகேஷனை இவ்வளவு ஃபாஸ்டா முடிச்சுட்டு கொஞ்சமாச்சும் நார்மல் ஹியூமன்ஸ் மாதிரி ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லி டியரா கேட்கவும் மற்றவங்களுக்கு டவுட் வராத மாதிரி அடுத்தது நான் ரொம்ப ஸ்லோவா நார்மலா பண்றேன் நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும் போதே மாஸ்டர் நான் வந்துட்டேன் நார்த்தன் கேட் கிட்ட வெயிட் பண்றேன் அப்படின்னு நீ டெலிபதி மூலியமா சொல்லவும் இதோ நம்ம சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்னு சொல்லி மாடிஃபிகேஷனை திரும்பவும் நம்ம ஹீரோ ஃபாஸ்டா முடிச்சிருந்தான். ஒரு மான்ஸ்டர் இருக்கிறத முன்னாடியே நம்ம ஹீரோ சென்ஸ் பண்ணிருந்தான். அங்க போனோடனே நீ அதை பாப்பா நம்ம ஹீரோ சொல்றான். ஏன்னா அந்த மான்ஸ்டர் பார்த்து ஷாக் ஆகுற. இந்த ஜேட் மான்ஸ்டரோட நார்மல் மேக்ஸிமம் லெவல் 650 தான் இருக்கணும். பட் இது 750 இருக்கு. ஸோ யூனிக் மான்ஸ்டர் தான் நம்ம ஹீரோ பாக்குறான். வேகனைகளுக்கு இது கரெக்டா இருக்கும்னு நீ சொல்லவும் பக்கத்துல இருக்கிற சேக்ரெட் மவுண்டன்ஸ்ல இருந்து இதை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு நீ சொல்றா. பட் நீ இது நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகமா இருக்கு நம்ம ஹீரோ சொல்லவும் ரொம்ப தேங்க்ஸ் நம்ம சொல்றா. நான் உன்னை பாராட்டல நம்ம ஹீரோ சொல்றான். அந்த மான்ஸ்டருக்கு டியராவை ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த மான்ஸ்டர் நீ கொண்டு வந்துட்டு இதுக்கப்புறம் மாத்த முடியாத நம்ம ஹீரோ சொல்ல வேகனைகளுக்கு தகுதியானது ஒரு சேக்ரெட் பீஸ்ட் வச்சு இருக்க வேணாமா அப்படின்னு கேட்கிறா. அது ரொம்ப பெருசா இருக்கு நம்ம ஹீரோ சொல்லவும் நீ ஒரு சொடக்கு போட்ட உடனே அது கொஞ்சம் குட்டியா மாறுது. அதனால குட்டியாக முடியுமா நம்ம ஹீரோ கேட்கவும் இன்னமும் இதை விட குட்டியாக முடியும்னு நீ சொல்ற. சரி ஓகே இந்த மான்ஸ்டரையே நம்ம வச்சுக்கலாம் நம்ம ஹீரோ சொல்றான். நீங்க ரெண்டு பேரும் பெரிய பெரிய விஷயத்தையும் அசால்ட்டா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி டிஆரா பாக்குறா. நீ ஹை லெவல் மான்ஸ்டர் கொண்டு வருவான்னு நானே எதிர்பார்க்கல நம்ம ஹீரோ சொல்றான். உங்களுக்கு இது பிடிக்கலையான்னு நீ கேட்கவும் அப்படி இல்லை நான் ரொம்பவே சந்தோஷம் தான் நம்ம ஹீரோ சொல்றான். யோசுகா மான்ஸ்டர் லாங்குவேஜ்லயே அந்த மான்ஸ்டர் கூட பேசுற அவன் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பானா அப்படின்னு யோசுகா சொல்றா. பேர் என்ன நம்ம ஹீரோ கேட்கவோ ஷிமர் அப்படின்னு சொல்லி நீ சொல்ற. ஷிமர் ஒன்று பார்த்ததுல சந்தோஷம் நம்ம ஹீரோ சொல்றான். என் மாஸ்டர் கிட்ட நல்லபடியா நடந்துக்கோன்னு நீ கூட்டிட்டு போற. என்னோட ஓல்ட் ஃப்ரெண்ட் சியராட்ட நம்ம மீட் பண்ண போறோம் நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் எல்லாரும் நம்மள தான் பாக்குறாங்க நம்ம ஹீரோ சொல்றான். இந்த வேகன் ரொம்ப ஃபாஸ்டா போனாலும் ஷேக் ஆகலாம் டியரா சொல்லவும் ராயல் கேரேஜை விடவும் இது ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு அப்படின்னு சொல்லி நீ சொல்றா. யோசுகா அந்த மாஸ்டர் கிட்ட பேசவும் என்ன பேசுறீங்க நம்ம ஹீரோ கேட்கறான். அவன் பேரண்ட்ஸ் கூட மவுண்டெயினை ரோல் பண்ணிட்டு இருந்தானா அப்போ ஒரு அட்வென்ச்சரர் வந்து அவன் பேரண்ட்ஸை கொண்டுட்டாங்களா. ஒரு எல்ஃப்
எல்ஃப் கேல் தான் அவனை ரெஸ்கியூ பண்ணிருக்கான்னு சொல்லவும் அதனாலதான் அவன் என்ன பார்த்தவனே எதுவும் பண்ணலையான்னு நீ கேட்கலாம். அவனை காப்பாத்தின அந்த எல்ஃப் பர்சனே இவாதானா அப்படின்னு சொல்லவும் என்ன நானா அப்படின்னு டியரா ஷாக் ஆகுற. எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ஆமா, சின்ன வயசுல நான் ஒரு டாகியை காப்பாத்தினேன். ஆக்சுவலி அது டாகி இல்ல, ஒரு சீக்ரெட் மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லி டியரா ஷாக் ஆகுற. ஷிமரோட ஓனர்ஷிப்பை நான் அப்ப உனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிதான் அப்படின்னு சொல்லி ஸ்னீ சொல்றா. ஸ்னீ வந்து சிமர் கூட இருக்கிற இப்ப இருக்கிற கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டு டியராவை அதோட ஓனரா மாத்தி விடுறா. டேராவோட லெவல் கம்மியா இருக்கு, இந்த மான்ஸ்டரோட லெவல் அதிகம், இது ஓகே தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். டேராக்கு அந்த மான்ஸ்டர் பார்த்து கொஞ்சம் பயமா இருந்தாலுமே கூட அவ வந்து இப்ப அது கூட கான்ட்ராக்டை மேக் பண்றா. அந்த மான்ஸ்டரோட இவ லெவல் ரொம்பவே கம்மியா இருக்கிறதுனால டியராக்கு நிறைய மேஜிக் போனதுனால கொஞ்சம் டயர்டா இருக்கு. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி டியரா சொல்றா. சோ இப்போ இவங்க எல்லாருமே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. டியராக்கு ப்ரொடெக்ஷனா இருக்கணும் தான் ஷிமரை அவளுக்கு மாத்தி விட்டுட்டியா நம்ம ஹீரோ கேட்கவும். ஆனா எப்பவுமே டியரா கூட இருக்க முடியாதுல்ல, ஒருவேளை அவ ப்ராப்ளம்னா ஷிமரை ஈஸியா அவளால சமன் பண்ணிக்கிட முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் அவளும் பேசிட்டு இருக்காங்க. நீ ஏன்னா எனக்கு பிரச்சனைனா எப்போ நான் ஒண்ணுதான் கூப்பிடுவேன், நீ எனக்கு கரெக்டா ஹெல்ப் பண்ணுவேன் நம்ம ஹீரோ சொல்றான். எப்ப தேவைப்பட்டாலும் என்ன கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நீ சொல்ற. இவங்க ஃபாரினுக்குள்ள என்ட்ரு ஆகுறாங்க. நம்ம வரப்போறத ஜெரியாட் கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன், அவன் ஆளுங்களை அனுப்பி வச்சிருக்காங்கன்னு நீ சொல்ற. இப்போ இந்த இடத்தோட கரண்ட் கிங்கா இருக்கிறவன் தான் நம்ம ஹீரோவையும் இவங்களையும் வெல்கம் பண்றதுக்கு வந்திருக்கான். வாங்க உங்களை மேன்ஷனுக்கு கூட்டிட்டு போறேன்னு அவன் சொல்றான். ஷிம்மருமே இப்ப யோசுகா சைஸ்க்கு ரொம்ப குட்டியா மாறிட்டான். இவங்க ரெண்டு பேரும் ஜெரையாட்டோட கிராண்ட் சில்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்னீ இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. நீங்க சொன்ன மாதிரியே ஸ்னீயோட பார்ட்டியை கூட்டிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஜெரையாட் அவனோட அந்த ரிட்டைனர்ஸோட ரூம்குள்ள உட்காந்துருக்கான். ஜெரையாட் ஆக்சுவலி ஒரு பீஸ்ட்ங்கிறதுனால அவனோட ரிட்டைனர்ஸும் பீஸ்டா தான் இருக்காங்க. மாஸ்டர் ஷின் உங்களை திரும்ப பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்னு அவன் சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த ஜெரையாட் வந்து ஒரு பீஸ்ட் பீப்புள். அந்த பீஸ்ட் பீப்புளால ஜஸ்ட் 150 இயர்ஸ் தான் வாழ முடியும். பட் இந்த ஜெரையாட் மட்டும் நம்ம ஹீரோக்காக 500 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் எபிசோடு தான் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.